ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சம்முனா பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்க்கியூட்டை பார்த்த உடனே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கூர்ந்து கவனிச்சா கான்செப்ட் நல்லா புரிஞ்சிட்டுனா நம்ம இந்த மாதிரி சம் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நல்லா பார்த்துடுங்க, ஏ பாயிண்ட் என்ன இருக்குது, பி பாயிண்ட் என்ன இருக்குது. ஸோ இதில் என்ன நோட் பண்ணோம்னா, இந்த ஏ பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் நேராக வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் என்னதான் இருக்கும், சேம் பொட்டன்சியல். ஸோ அப்போ நம்ம இதுக்கும் என்ன பேர் வச்சிடலாம், ஏ. அதே மாதிரி இந்த லைன் நேராக வந்து இதில் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இந்த இடமும் என்னதான் நமக்கு ஏ பாயிண்ட். அப்போ இந்த இடமும் சேம் பொட்டன்சியல். இதை நல்லா நோட் பண்ணிவிடுங்க. இதுவும் சேம் பொட்டன்சியல், அதேமாரி இதுவும் சேம் பொட்டன்சியல். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த இது வழியாட்டு கரண்ட்டு போகாது. ஏன்னா இந்த இடமும் இதுவும் ஒரே பொட்டன்சியல்னால இந்த இடத்துலேருந்து என்ன போகாது, கரண்ட்டு போகாது. ஸோ இந்த ரெண்டை என்ன பண்ணிடலாம், நம்ம ஜஸ்ட் சிம்பிளி கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இதுவும் ஏ தான், அந்த ரெண்டு இடத்துலையும் சேம் பொட்டன்சியல் தான் இருக்குது. அதனால் நம்ம இதை என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு, இன்னும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு 1 2 3 ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துலேருந்து பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இதுவும் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் அப்படியே பேரலல். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரீஸில் இருக்குது. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இது கூட பேரலாக இருக்குது. ஸோ அப்போ இதே சர்க்யூட் நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஓகே, நல்லா பார்த்துடுங்க. இந்த மேலே உள்ள 12 ஓம் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே நாங்கள் எழுதிடலாம். 12 ஓம். கீழே உள்ள ரெண்டுமே சீரீஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், 8 + 4 12. இது என்னது 12 ஓம். ஸோ பாயிண்ட் புரிஞ்சுட்டா. ஸோ அப்போ இதெல்லாம் டோட்டலாக கேன்சல் ஆகிட்டு நம்ம ரிமைனிங் வரக்கூடியது இந்த ரெண்டும் சீரீஸில் இருக்குது. அதனால் ரெண்டே ஆட் பண்ணால் 12 வரும். அந்த 12 கீழே போட்டேன். இது வந்து 12. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது, ரெசிஸ்டரும் பேரலில் இருக்குது. ஸோ பேரலாக இருக்கும்போது நமக்கு ஃபார்முலா தெரியும், 1/R parallel = 1/R1 + 1/R2. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், தட் இஸ் = 1/12 + 1/12 = 2/12. ஸோ R parallel = அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துருவோம். இதுக்கு எடுக்கும்போது 12/2 தட் இஸ் = 6 ஓம். அப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து 6 ஓம். ஸோ நிறைய பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒன்று நோட் பண்ணிவிடுங்க, பேரலில் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 2 ரெசிஸ்டன்ஸ், ஒன்று வந்து என்னது 12 ஓம், இன்னொன்று 12 ஓம். அப்படி இருந்துச்சுன்னா இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இதில் நேராக பாதி 6 ஓம் தான் வருது. ஸோ அப்போ நிறைய சம் செய்யும்போது இது இந்த ஷார்ட்கட்டை நோட் பண்ணி வச்சுக்கணும். 2 ரெசிஸ்டன்ஸ் சேம் வேல்யூ பேரலில் இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னது 6 ஓம். ஓகே.